என்னோட ஜாவா கோர்சஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் ப்ராக்டிக்கல் அப்படியே ஒரு ஃபோல்டர் ஃபுல்லாக புக்ஸ் பிஎஸ்சி அண்ட் டேட்ஸ் அப்படின்றத ப்ராக்டிக்கல் கோட் இவ்வளோ பார்த்து பேஸ் பண்ணி ஒரு டிஃபரெண்டாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான இது வந்து நம்ம கம்பைல் பண்ணுறது சிம்பிளாக ஒரே ஒரு கோட் மட்டும் எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் அப்படின்னு இருக்கேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீநேம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா நம்மளோட அந்த ஃபைலை மட்டும் மேலே காப்பி பண்ணிக்க முடியும். ஒன் செகண்ட் இந்த அட்ரஸ் பார் இதுடைய அட்ரஸ் பாரை வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா எல்லா பார்த்தும் செலக்ட் ஆகும். கீபோர்டில் சிஎம்டி அப்படின்ற கமெண்ட்ஸ் அடிச்சுட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. டேரெக்டாக அந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராமட் வந்துடும். ஜாவா சி டைட்டில் பாரில் கிளிக் பண்ணிட்டு எடிட்டில் பேஸ்ட் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவைலபிளாக வந்துடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் டாட் ஜாவான்றது கொடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்லி பை நேம் மட்டும் தான் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ டாட் ஜாவா ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு கோட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் அடுத்த ஆஃப் லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஜாவா வச்சுக்கலாம். எடுத்துட்டாலும் சில கம்பைலர்ஸ் அப்டேட்டடாக இருக்கக்கூடிய கம்பைலர்ஸில் டாட் ஜாவான்றது கொடுக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் ஜாவா பையன் டாட் எக்ஸஸ் ஆர்டர் கொடுத்துருக்கேன். சீரிஸ் அவுட்புட்